Hello students, I hope you all are listening my each and every classes, isn't it? We discussed last classes, what are the classes? Occurrence of metals, minerals and ores, then concentration of ores. From concentration of ores, how many process we discussed? Gravity separation, flotation, leaching and magnetic separation. Okay, have these classes you all are understanding. I think you studied these topics, isn't it? So next one we have to discuss about extraction of crude metal. ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம்? மெட்டலர்ஜின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்டாக எர்த்துலேருந்து நம்மளுக்கு ஓர்ஸ் கிடைக்குது. அதை எப்படி நம்ம க்ரஷ் பண்ணணும், அதை பவுடர் ஃபார்மாக நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷன் ஃபார்முக்கு மாற்றணும். கான்சன்ட்ரேஷன் ஃபார்ம்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம்? ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். அந்த ஓரில் இருக்கிற நம்மளால் இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒவ்வொரு மெத்தட் மூலமாக ரிமூவ் பண்ணி நம்ம அந்த ஓர்ஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அந்த ஓர்ஸை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுற போகிறோம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். சரியா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்னால் என்னன்றதை பற்றி இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் தி கான்சன்ட்ரேஷன் ஓர்ஸ் இஸ் கேரிட் அவுட் இன் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்டு ஆக்சைட்ஸ். கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் தி மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஓரை அதோட ஆக்சைட் ஃபார்முக்கு மாற்றுறோம். செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல்ஸ். ஓரை மெட்டல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் இருக்கிற எலமெண்டல் மெட்டலை தனியாக பிரிச்சிடும். எலமெண்டல் மெட்டல் மீன்ஸ் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த மெட்டலை ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். இந்த செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல்ஸ். In the concentrated ore, the metal exists in positive oxidation state and hence it is to be reduced to its elemental state. இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஓரில் இருக்கிற அந்த மெட்டல் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறப்ப அது என்ன ஸ்டேட்டுக்கு மாறும்? எலமெண்டல் ஸ்டேட், அதாவது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். From the principles of thermodynamics, thermodynamics principle இருந்து that the reduction of oxide is easier when compared to reduction of other compounds of metal and hence before reduction the ore is first converted into the oxide of metal interest. அதாவது தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபலில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது மற்ற காம்பவுண்ட்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதை காட்டிலும் ஆக்சைடு ஃபார்மை ரிடக்ஷன் பண்ணுறது ஈஸியஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் அண்ட் ஹென்ஸ் பிஃபோர் ரிடக்ஷன் த ஓர் இஸ் ஃபஸ்ட் கன்வெர்ட்டட் இன்டு ஆக்சைடு. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஓர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணி அதோட ஆக்சைடு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். Okay, so from the principles of thermodynamics that the reduction of oxide is easier when compared to reduction of other compounds of metal and hence before reduction the ore is first converted into the oxide of metal interest. Okay, next conversion of ores into oxides. அதில் first one ரோஸ்டிங் மெத்தட். சரியா? ஓர்ஸை நம்ம என்ன தான் மாற்ற போகிறோம்? அந்த ஓர்ஸோட ஆக்சைட் ஃபார்ம்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா ரோஸ்டிங். ரோஸ்டிங் இஸ் த மெத்தட் யூஸ்வலி அப்ளைடு ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன்டு தயர்
ஆக்சைட்ஸ். இதில் வந்து ரோஸ்டிங்கில் வந்து நம்ம சல்ஃபைடு ஓர்ஸை வந்து அதோட ஆக்சைட்ஸாக கன்வர்ஷன் பண்ண போகிறோம். இன் திஸ் மெத்தட் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் இட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த மெத்தடில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இருக்கு இல்லையா, எக்ஸஸ் ஆக்சிஜனை எடுத்து நல்லா ஹீட் பண்ணுறோம். இன் ஏ சூட்டபிள் ஃபர்னேஸ் பிலோ தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல். ஓகே, நான் ஒரு சூட்டபிள் ஃபர்னேஸ் எடுத்துக்கிட்டு அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அதோட அந்த நம்ம என்ன ஓர் எடுத்துக்கிறோமோ அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு காட்டிலும் அதோட கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சரில் எக்ஸஸ் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு நல்லா அந்த ஓர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ ரோஸ்டிங் மெத்தடில் நம்ம என்ன பார்த்தோம், அதோட சல்ஃபைடு ஓர்ஸை எக்ஸஸ் ஆக்சிஜன் எடுத்து ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, அந்த ஓர்ஸோட ஆக்சைடு ஃபார்ம் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் சல்ஃபைடு எடுத்துக்கிறோம். லெட் சல்ஃபைட்னா என்னது, இன்னொரு நேம் என்னது, கலீனான்ற ஓர்ஸை நம்ம எக்ஸஸ் ஆக்சிஜன் கொடுத்து அது நல்லா ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, லெட் ஆக்சைடு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் பிளண்ட், அதாவது ஜிங்க் சல்ஃபைடு எடுத்து எக்ஸஸ் ஆக்சிஜன் போட்டு ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ஜிங்க் ஆக்சைடு, அந்த மெட்டலோட ஆக்சைடான ஜிங்க் ஆக்சைடு கிடைக்குது. இந்த பிஃபோர் ரியாக்ஷன்ஸும் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகும், இந்த ரியாக்ஷன்லையும் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற என்ன ஓர் எடுத்திருக்கோம், சல்ஃபைடு ஓர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸஸ் ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கேஸ் வந்து எவால்வ் ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகும். என்ன மெட்டல் எடுத்துக்கிறோமோ அதோட மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் கிளாண்ட்ஸ், அதாவது காப்பர் சல்ஃபைடு. இந்த காப்பர் சல்ஃபைடு எடுத்து எக்ஸஸ் ஆக்சிஜன் போட்டு ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, என்ன மெட்டல் எடுத்துக்கிறோம், காப்பர் எடுத்துக்கிறோம். அப்போ அதோட காப்பரோட ஆக்சைடு ஃபார்மான காப்பர் ஆக்சைடு கிடைக்குது. இங்கேயும் நம்ம சல்ஃபைடு ஓர் இருக்கிறதுனால சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன ஆயிரும், எவால்வ் ஆயிரும். ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை வந்து நம்ம எக்ஸஸ் ஆக்சிஜன் போட்டு ஹீட் பண்ணுறப்ப அந்த கன்சர்னிங் மெட்டல் ஆக்சைடும் மெட்டல் ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு வேப்பரைஸாக வெளியில் போயிடும். சரியா? ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ்ஸ் impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into their volatile oxides. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸும் ரிமூவ் ஆகும். என்னென்ன மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் ஆகுதுன்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸும் இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் மூலமாக அதில் அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதில் சம் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரோஸ்டிங் பண்ணுறது மூலமாக, அதாவது எக்ஸஸ் ஹீட்டிங் நல்லா ஹீட் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கிற எக்ஸஸ் இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். அந்த எக்ஸஸ் இம்ப்யூரிட்டிஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்சனிக் ரியாக்டட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆர்சனிக் ஆக்சைடாக எவால்வ் ஆகி ரிமூவ் ஆயிரும். தென் சல்ஃபர் ட்ரீட்டட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் சல்ஃபர் டை ஆக்சைடாக எவால்வ் ஆகி ரிமூவ் ஆயிரும். தென் பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக கேஸாக மாறி எவால்வ் ஆயிரும். இந்த 3 இம்ப்யூரிட்டிஸும் சல்ஃபைடு ஓர்ஸில் இருந்துச்சுன்னா இந்த 3 இம்ப்யூரிட்டிஸுமே என்ன ஆயிரும், எவால்வ் ஆயிரும். See, this is the figure of roasting taking place at a reverberatory furnace. The concentrated ore is oxidized by heating it with excess of oxygen in a suitable furnace below the melting point of the metal. So the concerned ore to form a metal oxide. The concerned metal ores to form a metal oxide. இப்போது இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்றதை இந்த ஃபிகரில் நீங்கள் பார்க்கலாம். See, lead sulfide reacts with oxygen to form lead oxide and sulfur dioxide is evolved. Then lead oxide react with carbon to form carbon monoxide and metal is lead metal is we have to get.
ஓகே, லெட் சல்ஃபைட் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, லெட் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த மெட்டல் ஆக்சைடு இருக்குது இல்லையா, லெட் ஆக்சைடு, அது வந்து கார்பனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு கேஸும் லெட் வந்து பியூர் ஃபார்மாக நம்மளுக்கு கிடச்சிது. சரியா, இப்போ இது ரோஸ்டிங் மூலமாக நம்ம இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடை கார்பனோட ரியாக்ட் பண்ணி நம்மளால் மெட்டலை ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். Next process is calcination. Calcination is the process in which the concentrated ore is strongly heated in the absence of air. Next first வந்து நம்ம ரோஸ்டிங் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கால்சினேஷன். ரோஸ்டிங்கில் என்ன பார்த்தோம், மெட்டல் சல்ஃபைட்ஸ் வந்து ஹீட் பண்ணுற எக்ஸஸ் ஆக்சிஜன் போட்டு ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, இந்த கன்சர்ன் மெட்டலோட மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சு இல்லையா. இந்த கால்சினேஷனில் வந்து அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, அதோட மெட்டல் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அங்கே வந்து எக்ஸஸ் ஆக்சிஜன் கொடுத்தோம், இங்கே வந்து ஆக்சிஜனே இருக்கக்கூடாது. சரியா, நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் திஸ் ப்ராசஸ் த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசன்ட் இன் தி ஹைட்ரேட்டட் ஆக்சைடு எஸ்கேப்ஸ் அஸ் எ மாய்ச்சர். தென் இந்த கிறிஸ்டலைசேஷன் நம்ம பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஹைட்ரேட்டட் ஆக்சைடு இருக்குது இல்லையா, அது எப்படி எஸ்கேப் ஆயிரும், மாய்ஸ்சராக எஸ்கேப் ஆயிரும். எனி ஆர்கானிக் மேட்டர் ஆல்சோ கெட் எக்ஸ்பெல்ட் லீவிங் பிஹேவியர் போரஸ் ஃபோர். மற்ற ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் இருந்தாலும் இது என்ன ஆகும், எஸ்கேப் ஆயிரும். திஸ் மெத்தட் கேன் ஆல்சோ பி கேரிட் அவுட் வித் ஏ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். ஸோ ஏர் வந்து நம்ம என்ன பண்ணணும், லிமிட்டடாக தான் இந்த கால்சைனேஷன் ப்ராசஸில் சப்ளை பண்ணுறோம். ஆனால் ரோஸ்டிங்கில் அப்படி கிடையாது, எக்ஸஸ் ஆஃப் ஏர் வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம். சரியா, இதுதான் இதுக்கும் அந்த கால்சினேஷனுக்கும் ரோஸ்டிங்க்கும் உள்ள டிஃபரெண்ட். For example, during calcination of carbonate ore, கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு. இப்போ லெட் கார்பனேட் எடுத்து நீங்கள் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, லெட் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆயிரும். அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் லைம்ஸ்டோன் எடுத்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு கேஸு எவால்வ் ஆயிரும். தென் வந்து ஜிங்க் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணுறப்ப அதோட ஜிங்க் ஆக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆயிரும். ஸோ இந்த 3 ரியாக்ஷன்லையுமே அதோட கன்சர்ன்டு கார்பனேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகும். சரியா, அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது ரோஸ்டிங்கில் வந்து சல்ஃபைடு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக எவால்வ் ஆகி நம்ம அந்த கன்சர்ன் மெட்டல் ஆக்சைடு கிடச்சிச்சு. அதே மாதிரி கால்சினேஷனில் கார்பனேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கன்சர்ன் மெட்டல் கார்பனேட்ஸ் வந்து நல்ல எக்ஸஸாக நல்லா ஹீட் பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணணும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனில். அப்படி ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, அந்த என்ன மெட்டல் எடுத்துக்கிறோமோ அந்த கன்சர்ன் மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. அந்த மெட்டலை வந்து கார்பனேட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டதுனால கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகுது. சரியா, தென் மெக்னீசியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டோட கம்பைன் ஃபார்ம் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, மெக்னீசியம் ஆக்சைடாகவும் கால்சியம் ஆக்சைடும் செப்பரேட்டாக கிடச்சி ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆயிரும். டியூரிங் கால்சினேஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஓர் த வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸ்பெல்ட் அஸ் வேப்பர். இப்போ ஹைட்ரேட்டட் ஓர் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் Fe2O3 3H2O ஹைட்ரேட்டட் ஃபார்ம், அதில் வந்து வாட்டர் வந்து கண்டென்ட்டாக இருக்கும் அந்த ஊரில். அந்த மாதிரி அந்த ஹைட்ரேட்டட் ஓரை எடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அந்த வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆயிரும், எவாபரேஷன் ஆகி வெளியில் போயிடும். அப்போது மிச்சம் இருக்கிற ஓர் வந்து நம்மளுக்கு சாலிடாக கிடச்சிரும். ஸோ Fe2O3 3H2O நல்லா ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, Fe2O3 சாலிடாகவும் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எவாபரேட் ஆகிரும். அதே மாதிரி தான் அலுமினியம் இருக்கு இல்லையா, அலுமினியம் ஆக்சைடு வந்து நம்ம ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எடுத்து ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அலுமினியம் ஆக்சைடு வந்து சாலிடாக கிடைக்குது ப்ளஸ் வாட்டர் வந்து எவாபரேஷன் நடந்துடும். சரியா, அப்போ ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஓர்னால் வாட்டர் எவாப்ரேஷன் நடக்கும். இது கார்பனேட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகி நம்மளுக்கு அந்த கன்சர்ன் மெட்டல் ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் இன்டு மெட்டல் ஆக்சைடு. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டலை ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அந்த மெட்டல் ஆக்சைடாக நம்ம மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம ஓர் வந்து டேரெக்டாக எர்த்துலேருந்து எடுத்தோம், அதை எடுத்து என்ன பண்ணோம், நல்லா க்ரஷ் பண்ணோம், பவுடர் ஃபார்மாக மாற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நிறைய ப்ராசஸில் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸில் வந்து ஃப்ளோட்டேஷன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் இதுலெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்,
அது வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ், அதில் இருக்கிற மேக்ஸிமம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஓரை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபார்மில் மாற்றிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். அப்போ அந்த க்ரூடு மெட்டலில் இருக்கிற கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த க்ரூடு மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இந்த என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எந்த மெட்டலை வந்து எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டலை வந்து மெட்டல் ஆக்சைடாக சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மெட்டல் ஆக்சைடில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம், ரோஸ்டிங் பார்த்தோம். ரோஸ்டிங்கில் தான் சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்துக்கிட்டப்ப அந்த சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடை எவால்வ் ஆகி அந்த மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கால்சினேஷன் பார்த்தோம். கால்சினேஷனில் என்ன பண்ணோம், அந்த கார்பனேட், அந்த மெட்டலோட கார்பனேட் ஃபார்மை எடுத்துக்கிட்டோம். கார்பனேட் ஃபார்மை வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரை நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறப்ப அந்த கார்பனேட் வந்து கார்பன் டை ஆக்சைடை எவால்வ் ஆகி அந்த மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. சரியா? அப்போ ரோஸ்டிங்லையும் கால்சினேஷன்லையும் எப்படி மெட்டலை வந்து மெட்டல் ஆக்சைடாக ஃபார்மேஷன் பண்ணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா மெட்டல் ஆக்சைட்ஸ், அதை எப்படி ரிடக்ஷன் பண்ணுறது, அந்த அப்போ ரிடக்ஷன்னா என்னது, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ்னே என்னது, அதில் ஆக்சிஜன் வந்து கண்டெயின் ஆகிருக்கு. அந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது தான் உனக்கு என்னது, ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். ரிடக்ஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். Metal oxide can be reduced to crude metal by using suitable reducing agent like carbon monoxide, hydrogen, aluminium and other reactive metals such as sodium. அதாவது நம்ம மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து நம்ம மெட்டலாக ரிடக்ஷன் பண்ணோம்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். we have to use suitable reducing agent here. What are that suitable reducing agent? That is carbon monoxide, hydrogen, aluminium and other reactive metals such as sodium, potassium. We have to use here as a reducing agents, isn't it? Then the choice of reducing agent depends on the நேச்சர் ஆஃப் த மெட்டல். நம்ம எந்த மெட்டலை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக சூஸ் பண்ணுறோமோ அது வந்து அதோட அந்த மெட்டலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். சில ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்மளால் சில மெட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் carbon cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminium. அதாவது சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் இந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் நம்மளால் கார்பனை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி கார்பன் மோனாக்சைடு cannot be used as a reduce ஆக்சைடு such as ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. எந்த மாதிரியான ஆக்சைட்ஸ்க்கு, ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு இந்த மாதிரியான ஆக்சைட்ஸ்க்கு கார்பன் மோனாக்சைடு நம்மளால் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. Next one is smelting. In this method, a flux and a reducing agent such as carbon monoxide or aluminium is added to the concentrated ore and the mixture is melted by heating at an elevated temperature in a reverberatory furnace. அதாவது இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா a chemical substance that forms an easily feasible slag with gang. அதாவது அந்த இம்ப்யூரிட்டிஸும் அந்த கேங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இம்ப்யூரிட்டிஸும் ஸ்லாகும் நமக்கு ரெண்டு சேர்த்து கிடைக்கிறதா என்னது, ஃப்ளக்ஸுன்னு சொல்லுவோம். சரியா? அது ஸ்லாகுன்னா என்ன சொல்லுவோம், கசடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கசடு ப்ளஸ் அந்த இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மிக்சடு ஃபார்மாக கிடைக்கும். அது என்னதுன்னா ஃப்ளக்ஸு. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஆர் அலுமினியம் இதெல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு எலிவேட்டட் டெம்பரேச்சர், அதாவது அபோவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல், அந்த ஒரு மெட்டல் எந்த மெட்டலை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு, அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டோட அதுக்கு மேலே அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன டெம்பரேச்சரோ அதோட ஹையர் டெம்பரேச்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸில் நல்லா ஹீட் பண்ணுறோம். அதுதான் என்னதுன்னா ஸ்மெல்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் த ஆக்சைடு ஆஃப் அயான் கேன் பி ரெடியூஸ்டு பை கார்பன் மோனாக்சைடு. இப்போ அயான் ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெட்டலை வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் Fe2O3 + CO gives iron. Then carbon dioxide gas is evolved. In this extraction, a basic flux limestone is
used. நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் இங்கே வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைம்ஸ்டோனை நம்ம யூஸ் பண்ணுறோம். லைம்ஸ்டோனை என்னது கால்சியம் ஆக்சைடு. The silica gang present in the ore is acidic in nature. The limestone combines with it to form a கால்சியம் சிலிக்கேட். இங்கே வந்து கால்சியம் சிலிக்கேட்டாக நமக்கு என்னவா கிடைக்குது, ஸ்லாகாக கிடைக்குது. சரியா? அப்போது சிலிக்கா வந்து சிலிக்கான்றது இம்பியூரிட்டி, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், கேங்குன்னு சொல்கிறோம். சிலிக்கா கேங் ப்ரெசன்ட் இந்த ஊரில் வந்து சிலிக்கா கேங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அசிடிக் இன் நேச்சராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் லைம்ஸ்டோன் கம்பைன்ஸ் வித் இட். லைம்ஸ்டோன் வந்து இந்த சிலிக்காவோட கம்பைன்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் சிலிக்கேட்டாக ஸ்லாகாக கிடைக்குது. அதாவது கால்சியம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகுது. தென் இங்கே இதில் கிடச்சிருக்கு இல்லையா அந்த கால்சியம் ஆக்சைடு, இந்த கால்சியம் ஆக்சைடை எடுத்து சிலிக்காவோட ரியாக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் சிலிக்கேட் வந்து ஸ்லாகாக கிடைக்குது. ஸ்லாக்னா என்ன சொன்னிருக்கேன், கசடுன்னு சொன்னேன். சரியா? இங்கே கால்சியம் ஆக்சைடு தான் ஃப்ளக்ஸு, சிலிக்காங்க வந்து கேங். சரியா? ஸோ ஃப்ளக்ஸோ கேங்கும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸ்லாகாக கிடைக்குது. In the extraction of copper from copper pyrites. Copper pyrites வந்து CuFeS2 தான் என்னது, காப்பர் pyrites. The concentrated ore is heated in reverberatory furnace after mixing with silica and acidic flux. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் பைரைட்ஸ்லேருந்து காப்பரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுறோம். எப்படி ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா சிலிக்காவையும் அதோட அசிடிக் ஃப்ளக்ஸையும் ரெண்டையும் சேர்த்து காப்பர் பைரைட்ஸோடு சேர்த்து ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, காப்பர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுது. The ferrous oxide formed due to melting is basic in nature and it combines with silica to form a ferrous silicate. அப்போ இந்த மாதிரி நம்ம காப்பர் பைரைட்ஸு, சிலிக்கா, அசிடிக் ஃப்ளக்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபெரஸ் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். தென் இது மெல்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, கம்பைன்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் அ ஃபெரஸ் சிலிக்கேட்டாக ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்லாகாக இந்த ப்ராசஸில் கிடைக்குது. The remaining metal sulfides, copper sulfide and iron sulfide are mutually soluble and form a காப்பர் மேட்டி. அப்போ அதுக்கு ரிமைனிங் இருக்கு இல்லையா, காப்பர் பைரைட்ஸில் இருக்கிற காப்பரும் அந்த ஃபெரஸ் சல்ஃபைடும் ரெண்டும் சேர்ந்து சாலியபிள் ஆகி ஒரு மாதிரி கொலக்கொலான்னு ஒரு கெட்டியாக காப்பர் மேட்டி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காப்பர் மேட்டி. காப்பர் மேட்டினா என்னது, சாலிபிலிட்டி ஃபார்ம் ஆஃப் காப்பர் சல்ஃபைடு அண்ட் அயன் சல்ஃபைடு. இப்போ CuFeS2 ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அயன் சல்ஃபைடு அண்ட் காப்பர் சல்ஃபைடு. இது ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்டி, காப்பர் மேட்டின்னு சொல்கிறோம். தென் அயன் சல்ஃபைடு, இந்த காப்பர் மேட்டியில் இருக்கிற அயன் சல்ஃபைடு இருக்குது இல்லையா, அந்த அயன் சல்ஃபைடு வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அதோட அயன் ஆக்சைடாக கிடைக்குது. அதில் இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன ஆயிரும், எவால்வ் ஆயிரும். தென் அயன் ஆக்சைடு, நம்ம அயன் ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அயன் ஆக்சைடு வந்து சிலிக்காவோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபெரஸ் சிலிக்கேட்டு ஸ்லாகாக கிடச்சிருது. ஸோ அயன் ஆக்சைடு வந்து கேங்கு, சிலிக்கா வந்து ஃப்ளக்ஸு, நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஃபெரஸ் சிலிக்கேட் வந்து ஸ்லாகு. சரியா? Next, the matte is separated from a slag and fed to the converting ஃபர்னேஸ். அந்த மேட்டி வந்து எதுலேருந்து செப்பரேட் பண்ணுறோம், அந்த ஸ்லாகாக கிடச்சிச்சு இல்லையா, அதுலேருந்து செப்பரேட் பண்ணி அந்த மேட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட்டிங் ஃபர்னேஸ்க்கு கொண்டு போகிறோம். டியூரிங் கன்வர்ஷன் த அயன் சல்ஃபைடு ப்ரெசன்ட் இன் தி மேட்டி இஸ் ஃபஸ்ட் ஆக்சிடைஸ்டு டு அயன் ஆக்சைடு. அப்போ அந்த மேட்டியில் இருக்கிற நம்ம என்ன மேட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், காப்பர் சல்ஃபைடும் அயன் சல்ஃபைடும் இருக்கும் பார்த்தோம் இல்லையா. அந்த மேட்டியில் இருக்கிற அயன் சல்ஃபைடு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி அயன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். This is removed by slag formation with silica. இது வந்து அந்த slag formation பண்ணுறதை ரிமூவ் பண்ணும். Next, the remaining copper sulfide is further oxidized to its oxide which is subsequently converted to metallic copper. அப்போ இந்த காப்பர் சல்ஃபைடு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடைஸ் ஆகி என்ன ஆகும், அதோட காப்பர் ஃபார்மை வந்து ஃபார்ம் ஆகும். காப்பர் சல்ஃபைடு react with oxygen to form copper oxide. Then copper oxide react with copper sulfate to form copper. In both of the reactions, sulfur dioxide is evolved. Sulfur dioxide gas is evolved. The metallic copper is solidified and it has blistered appearance
due to evolution of sulfur dioxide gas formed in this process. This copper is called blistered copper. ஸோ இந்த மெட்டாலிக் காப்பர் வந்து என்ன சாலிடிஃபைட் ஃபார்மில் கிடைக்கும். அது வந்து அப்படி அந்த மெட்டாலிக் காப்பர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கொப்பளம்லாம் இப்போ கொப்பளம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இப்போ நம்ம கையிலேயே ஏதாவது அம்மை போட்டிருக்கு கொப்பளம் வருதுன்னு அப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொப்பளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மெட்டாலிக் காப்பர் வந்து சாலிட் ஃபார்மில் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த காப்பர் வந்து சாலிட் ஃபார்மில் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த காப்பருக்கு என்ன பேர் அப்படின்னா blistered காப்பர். இந்த காப்பருக்கு என்ன பேர்? blistered காப்பர். Next one, reduction by carbon. In this method, the oxide ore of the metal is mixed with coke and heated strongly in a furnace. அப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த ஆக்சைடு ஓரை வந்து எதோட மிக்ஸ் பண்ணுறோம், அந்த கோக்கோட மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம், அந்த ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுறோம். இந்த திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைடு டு தி மெட்டல்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ். அதாவது எந்த மெட்டல் வந்து கார்பனோடு சேர்ந்து கார்பைட்ஸை ஃபார்ம் வந்து பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான மெட்டல்ஸை தான் நம்ம கார்பனை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். For example, zinc oxide react with carbon to form zinc and carbon monoxide gas is evolved. சரியா, ஜிங்க் ஆக்சைடை வந்து கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ஜிங்க் மெட்டல் கிடைக்குது. நெக்ஸ்ட் மெக்னீசியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் கார்பன் டு ஃபார்ம் manganese oxide react with carbon to form manganese, then carbon monoxide gas also evolved. manganese oxide carbon reducing agent யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறப்ப manganese மெட்டலாக கிடைக்குது. then chromium oxide reduced to the form of carbon to form chromium as a we obtained as a chromium as a metal form. chromic oxide வந்து கார்பனை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறப்ப கார்பன் மோனாக்சைடு கேஸ் எவால்வ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, குரோமியம் வந்து மெட்டலாக obtained ஆகுது. சரியா, next, reduction by hydrogen. This method can be applied to the oxides of the metals having less electropositive கேரக்டர் தென் ஹைட்ரஜன். அதாவது ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த மெட்டலை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணுறதை விட லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் இன் கேரக்டராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில்வர் ஆக்சைடு ரெடியூஸ்டு வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் சில்வர், then water is we getting as a liquid form. then iron oxide treated with hydrogen to form iron as a metal, then water we obtain as a liquid form. silver oxide வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன மெட்டல் வந்து கிடைக்குது, சாலிட் ஃபார்மாக. சில்வர் வந்து மெட்டல் சாலிட் ஃபார்மாக கிடைக்குது. தென் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி வாட்டர் வந்து லிக்விடாக ஃபார்ம் ஆயிடுது. தென் அயன் ஆக்சைடு வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன கிடைக்குது, அயன் வந்து சாலிடாகவும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன், அயன் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட கம்பைண்ட் ஆகி வாட்டர் வந்து லிக்விடாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. Nickel oxide can be reduced to nickel by using mixture of hydrogen and carbon monoxide. இங்கே வந்து நிக்கல் ஆக்சைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம்னா, கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனோட மிக்சரை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நிக்கல் வந்து சாலிட் ஃபார்மாக நம்மளுக்கு கிடச்சிருது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவால்வ் ஆகுது, தென் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பேரியம் ஆக்சைடும் மெக்னீசியத்தை எடுத்து ரெடியூஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குது, பேரியம் ஆக்சைடாகவும் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் கிடைக்குது. நம்ம பார்த்த அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன ஆகுது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எவால்வ் ஆகும். அது எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்னா 2400 degrees Celsius is generated and the reaction enthalpy is 852 kilojoule per mole. 2400 degrees Celsius வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து எவால்வ் ஆகுது, which facilitates the reduction of chromium oxide by அலுமினியம் பவுடர். குரோமியம் ஆக்சைடை அலுமினியத்தால் நம்ம ரிடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, குரோமியம் வந்து சாலிட் ஃபார்மில் கிடைக்குது, தென் அலுமினியம் வந்து ஆக்சைடு ஃபார்மில் கிடைக்குது. Active metals such as sodium, potassium,
and calcium can also be used to reduce the metal oxide. நம்ம ஆக்டிவ் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். ஆக்டிவ் மெட்டல்ஸ் எது அப்படின்னா சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம். இதெல்லாம் என்ன பண்ணுது, மெட்டல் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ட்ரை ஆக்சைடு reduced with sodium to form boron, then sodium oxide is also formed. Then rubidium oxide reduced with magnesium to form rubidium as a metal form, then magnesium oxide is formed. Then titanium oxide reduced with magnesium to form titanium as a metal, then magnesium oxide is formed. Then thorium oxide treated with calcium in 1250 Kelvin, thorium in a metal form is obtained, then calcium oxide also formed. அப்போது போரான் ட்ரை ஆக்சைடு, ருபீனியம் ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடு, தோரியம் ஆக்சைடு இதெல்லாம் ஆக்டிவ் மெட்டல்ஸோட ரெடியூஸ் ஆகி அதோட அந்த ஆக்டிவ் மெட்டல்ஸோட மெட்டல் ஆக்சைடு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம என்ன மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோமோ அதில் நமக்கு என்ன கிடைக்குது, அதோட அந்த ஆக்சைட் ஃபார்மாக எந்த மெட்டல் எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டல் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோமோ அதோட ஆக்சைட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டில் கிடைக்குது. சரியா? தென் ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன்னா என்னென்னா, இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் தி சம் ஆஃப் தி ஓர்ஸ். நம்ம சிம்பிளாக நீ ஹீட் பண்ணாலே போதும். சில ஓர்ஸுக்கு டு கிவ் க்ரூட் மெட்டல், நீ வந்து ஜஸ்ட் அந்த மெட்டலை எடுத்து ஹீட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும், அதோட மெட்டல் ஃபார்ம் வந்து கிடச்சிரும். இன் சச் கேசஸ் த யூஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இஸ் நாட் நெசசரி. For example, mercury is obtained by roasting of its ore cinnabar. மெர்க்குரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அதோட ஓர் என்னது, சின்னபார். சின்னபாரை எடுத்து நீ ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்குது, மெர்க்குரி வந்து நம்மளுக்கு மெட்டலாக கிடச்சிருது. HGS அதாவது சின்னபார் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெர்க்குரி, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் எவால்வ்டு. அப்போது எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீ ரோஸ்டட் ஃபார்ம்லேயே அதோட மெட்டல் ஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதுதான் என்னது, ஆட்டோ ரிடக்ஷன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து ரிடக்ஷன் ஆகி அதோட மெட்டல் ஃபார்மை கொடுக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோ ரிடக்ஷன்.